அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியும் களம் காண்கிறது. சீமானின் நாம் தமிழர் கட்சி யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடுகிறது. இந்நிலையில் முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று மாலை இரு கட்சிகளுக்கு இடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டது. திருவள்ளூர், மத்திய சென்னை, கடலூர், தஞ்சை, விருதுநகர் ஆகிய தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டன. 1 திருவள்ளூர் தனி, 2 மத்திய சென்னை, 3 கடலூர், 4 தஞ்சாவூர், 5 விருதுநகர். இந்த 5 தொகுதியிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். அதனைத் தொடர்ந்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தேமுதிக கூட்டணி தொடரும் என்று கூறினார். 2011 ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அந்த வெற்றி மீண்டும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும், அதுக்கு அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலும் 2026 நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும். விருதுநகர் தொகுதியில் போட்டியிட விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் ஏற்கனவே விருப்ப மனு அளித்திருந்த நிலையில் அங்கு அவர் தேமுதிக வேட்பாளராக அறிவிக்கப்படுவது ஏறத்தாழ உறுதியாகியிருக்கிறது. 2 தொகுதிகளில் திமுகவையும் 3 இடங்களில் காங்கிரஸையும் எதிர்த்து தேமுதிக களம் காண்கிறது. மத்திய சென்னையில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனையும், தஞ்சையில் திமுக வேட்பாளர் முரசொலியை எதிர்த்து தேமுதிக போட்டியிடுகிறது. விருதுநகர், திருவள்ளூர், கடலூர் தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களை எதிர்த்து தேமுதிக களம் காண உள்ளது. அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். வழக்கு போட்டோம், எங்களுக்கு தனி சின்னம் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. எனவே நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய சின்னம் தேர்தல் ஆணையம் எது ஒதுக்குகிறதோ அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம். இதேபோல அதிமுகவுக்கும் எஸ்டிபிஐ கட்சிக்கும் இடையே ஏற்பட்ட உடன்பாட்டின்படி அக்கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் அக்கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் போட்டியிடுகிறார். இந்த முறை திண்டுக்கல் தொகுதி எங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்கும். திண்டுக்கல் தொகுதி மட்டுமல்ல, 40 தொகுதியுமே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி. அந்த அடிப்படையில் திண்டுக்கல் தொகுதி எங்களுக்கு நல்ல வலுவான கட்டமைப்புள்ள தொகுதி. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக களம் காண வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 2வது கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது.